இந்த புல்லட் வந்து 6 இயர்ஸ்க்கு அப்புறம் என் கைக்கு வந்திருக்கு. லாக்டவுன் பிஃபோர் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஷெட்டில் விட்டது ரீஸ்டோரேஷனுக்காக. அவர் அப்படியே சம் ரீசன் எதனா ஒரு காரணம் சொல்லி கடைசி வரைக்கும் ரெடி பண்ணல. இப்போ ஃபைனலாக இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணி மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டார் வண்டியை. ஸோ இந்த கண்டிஷனில் இருக்குது இப்போ. இன்னும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துன்னு வரும்போது எலக்ட்ரிக்கல் எதுவுமே இல்லை. இப்போ எல்லா எலக்ட்ரிக்கலும் நானே ஒர்க் பண்ணி ஸோ வண்டியை வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் வந்து கியர் பாக்ஸ் இஷ்யூ இருக்குது, அதுதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் செட்டே ஆக மாட்டுது. என்ன இஷ்யூன்னே தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த பின் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு டென்ஷனர் மாதிரி வரும் சின்னதாக. ஸோ அது அந்த ஸ்ப்ரிங்கே ஒர்க் ஆகலை. ஸோ அதை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். அப்படியும் இல்லைன்னா அடுத்து என்னன்னு பார்க்கணும். நல்லா இருக்குல்ல? எல்லாமே நான் தான் ரெடி பண்ணது. இந்த ஏர் பாக்ஸ், உள்ளே வர ஃபில்டர், இந்த கார்பரேட்டர் பிளான்ச்சின் வாங்கிது இது பேர் பார்த்திங்கன்னா. ஸோ இது அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக்கல் இன்னும் முடியல, ஏன்னா இதில் கொஞ்சம் வெல்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டா அப்புறம் வெல்ட் பண்ண முடியாது. அப்புறம் இந்த ஏர் சிஸ்டம், செகண்டரி ஏர் சிஸ்டம் டம்மி பண்ணிக்கோன்ட்டார் அவர் கேட்டால். இதெல்லாம் வாங்கி செகண்ட்ஸில் வாங்கி எல்லாமே மாட்டாது நான் தான். ஸோ நான் மெக்கானிக்கே இல்லை, ஆனால் மெக்கானிக் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சில பேர் எப்படி இருக்காங்க பாருங்கள். 60,000 ரீஸ்டோர்ஸ்க்கு வாங்கியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி 60,000 இருந்தால் வண்டியே எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறது?